கடந்த காலங்களிலே வாரங்களிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில முக்கிய தேவ மனுஷர்களை குறித்து நான் பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாமே அவர்கள் சகோதரர்கள். ஆனால் இன்றையிலே இருந்து சில ஸ்திரீகளை நான் உங்கள் மத்தியிலே காட்டலாம் என்று நான் விரும்புகிறேன். வேதத்தை குறித்த அறிவில் நாம் யாவரும் வளர வேண்டும். சில நேரம் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் நினைக்கிறதுனால கற்றுக்கொள்வதை நாங்கள் நிறுத்தி கொள்கிறோம். ஆகவே தேவன் நாம் அறிந்த சத்தியங்களாக இருந்தாலும் புதிய காரியங்கள், புதிய வெளிப்பாடுகளை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்று கர்த்தரிலே நாங்கள் பலப்படுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவன் இந்த உலகத்திலே படைத்த முதலாவது ஸ்திரீ ஆகிய ஏவாளை குறித்து சில குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். தேவன் படைத்த முதலாவது ஸ்திரீ ஏவாள். நாங்கள் பல நேரத்தில் அடிக்கடி சொல்கிறது ஆதாமினுடைய விழாவிலே இருந்து ஏவாளை படைத்தார் என்று. ஆனால் மூல மொழியில் அது எலும்பை குறித்து பேசவில்லை. இஞ்சால பக்கத்தில் இருந்து ஒரு சதையோ ஏதோ எலும்பு இல்லை, ஒன்றை எடுத்து ஆண்டவர் ஸ்திரியை படைத்தார். இதில் இருந்து ஆதாம்ன்ற ஒரு எலும்பை எடுத்திருந்தால் ஒரு எலும்பு குறைஞ்சிருக்கும் நமக்கு எல்லாரும் ஆம்பளைகளுக்கு. அது அப்படி இல்லை. நமக்கு ரிப்ஸ் எல்லாம் சரியாக தான் இருக்குது ரெண்டு பக்கம். ஆகவே எலும்பு அல்ல. ஆனால் இந்த பக்கத்திலேருந்து ஒரு சதையை அவர் எடுத்து ஸ்திரியை சிருஷ்டித்தார். தேவன் ஏவாளை சிருஷ்டித்த போது அவளை சம்பூர்ணம் உள்ளவளாய், தீட்டுப்படாதவளாய், ஒரு குறைவின்றி மானசீக ரீதியிலேயோ சரீர பிரகாரமாகவோ அவள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே சம்பூர்ணமான ஒரு ஸ்திரியாக தேவன் அவளை படைத்தார். அவளிடத்தில் சரீரத்திலேயோ மானசீகத்திலேயோ உடைய ஆவியிலேயோ ஆத்துமாவிலேயோ ஒரு குறைவு கூட இருக்கல. ஷி வாஸ் பர்ஃபெக்ட். சம்பூர்ணமான ஒரு ஸ்திரியாக இருந்தால் மட்டும் இல்லை, அவளை சூழ தேவனுடைய மகிமை இருந்தது. அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் நிர்வாணம் தெரியாதபடி அவர்களுக்கு ஆடையாக இருந்ததே தேவனுடைய மகிமைதான். அப்போ தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்த ஏவாள். ஏனென்றால் அவள் பாவம் செய்த போது, அவள் ஆதாமையும் பாவம் செய்ய தூண்டின போது ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். அப்படியானால் இவர்கள் பாவம் செய்த போது தேவ மகிமை இழக்கப்பட்டது. ஏவாள் பாவம் செய்த உடனே அவள் ஆதாமை பாவம் செய்ய பண்ணின பிறகு அவர் தேவனுடைய மகிமை ஆதாமையும் விட்டு விலகிற்று, ஏவாளையும் விட்டு விலகிற்று. இதுவரைக்கும் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடின மகிமை அவர்களை விட்டு நீங்கினதினால் அவர்கள் நிர்வாணியாக இருக்கிறதை அவர்கள் கண்டு ஓடி இலைகளினாலே தங்களுக்கு ஆடைகளை உண்டாக்கி அவர்கள் புதரிலே அவர்கள் ஒளித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு சில வசனங்களை நான் வாசித்து ஒரு சில சத்தியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் இந்த காலையில் வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
தமது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். மனிதனை தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கினதுக்கு பிறகு, உருவாக்கினதுக்கு பிறகு, மனிதன் குரங்கிலேருந்து வரலை. மனிதனை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே தமது சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து சும்மா உலகத்தை அப்படி சும்மா விட்டு விடலை. அவர் மனிதனுக்கென்று ஒரு தோட்டத்தை அவர் ஏற்படுத்தினார். நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் காணி கிடையாது. அது ஒரு தேசம். ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்பட்டாலும் ஆதாமும் ஏவாளும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் அந்த தோட்டத்தில் காணப்பட்டது. அந்த தோட்டத்தில் பக்கத்தால் ஒரு நதிகளை புறப்பட்டு சென்றது என்று ஒரு நதிகள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விசாலமான ஒரு இடமாய் இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த ஏதேன் தோட்டம் கூடிய அளவில் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது என்னவென்றால், ஈராக்கினுடைய ஒரு ஒதுக்குப்புறத்தில், ஈராக் பட்டணத்தின் தூர ஒரு பிரதேசத்தில் தான் இந்த ஏதேன் தோட்டம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லுகிறார்கள். என்னவா இருந்தாலும் மனிதனுக்கு எந்தொரு குறைவுமே இராதபடி அந்த தோட்டத்திலே மனிதனுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் மனிதன் அந்த தோட்டத்திலே பாவம் செய்ததினால அந்த தோட்டத்துக்கே வராதபடி மனிதனை தேவன் துரத்தினது மாத்திரமல்ல, அதிலே ஒரு கெருபீனை வைத்து மனிதன் உட்பிரவேசிக்காதபடி காவல் பண்ணினார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏதேன் தோட்டம் எங்கே என்று சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியலை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வேத சரித்திரத்தை வச்சு அது ஈராக் தேசத்தினுடைய ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். 9வது வசனம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தையும் பூமியிலே இருந்து முளைக்க பண்ணினார். அந்த தோட்டத்தின் நடுப்பகுதியில் மனிதன் சாப்பாட்டுக்கு என்று சொல்லி அவனுக்கு தேவையான ஜீவ விருட்சத்தின் ஒரு மரத்தை, ஜீவ விருட்சம் அப்படின்னா அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா நீங்கள் எந்த நிலைமையில் நீங்கள் சாப்பிட்டீங்களோ சதா காலமும் அந்த நிலைமையிலேயே நீங்கள் இருப்பீங்க. அதான் ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பசி வராது. உங்களோட நிலைமையை ஆண்டவரால் கூட மாற்ற முடியாது. அதுதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்பதின் அர்த்தம். அதே நேரத்தில் அதே பக்கத்தில் அந்த தோட்டத்தின் நடுப்பகுதியில் ஆண்டவர் இங்கே முளைப்பிக்க விழுகிறார். என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு விருட்சம். அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா எது நன்மை எது தீமை எது சரி எது பிழை என்கின்ற ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுவான். தேவன் மனிதனை ஆதாமையும் ஏவாளையும் படைத்த காலங்களுக்கு சொல்லுவார்கள் the time of innocence, அப்பாவிகளின் காலம். அதாவது கபடற்ற மனிதனுடைய உள்ளத்திலே கபடு என்பது இருக்கல்ல. மனிதர்கள் அப்பாவிகளாக இருந்தார்கள். ஆதாம் ஏவாள் அப்பாவிகளாக இருந்தாங்க. பாவம் என்றா என்னன்னு தெரியாது, மீறுதல் என்றா என்னன்னு தெரியாது. தேவனுக்கு செல்ல பிள்ளைகளாக இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் ஆதாமோட ஏவாளோட பேசுவதற்கு வருவாராம். அப்போ ஒரு சம்பாஷணை போய்கொண்டு இருக்கு.
ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். அபிரமான ஒரு உறவு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில எந்த ஒரு பிரிவினை இருக்குல்ல. சந்தோஷமா இருந்தான். தேவனும் மனிதனை தேடி வருவதற்கு காரணம் மனிதனோடு உறவாடுவதற்கு. தேவன் மனிதன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு கனியை, அந்த விருட்சத்தை உண்டு பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் 15வது வசனத்தில், தேவனாகிய அந்த கனி இப்போ இருக்கு, ஜீவ விருட்சத்தின் மரமும் இருக்கு, நன்மை தீமை அறிகிற விருட்சமும் இப்போ உண்டாகி இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இதெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணிட்டு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவர் கொண்டு போகிறார். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மனிதனை ஒரு புது வீட்டுக்குள்ள, புகுந்த வீடு போல புது வீட்டுக்குள்ள அவர் கொண்டு போகிறார். கொண்டு போய் அதை பாருங்க, 2 காரியம், பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். இதுதான் இந்த முதலாவது காரியத்தை நான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். சும்மா இந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் மனிதனுக்குரிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ அனுபவி ராசா அனுபவி என்றுட்டு போகல. அவ சொன்னார், கேளு, இந்த தோட்டத்தை நீ மெயின்டைன் பண்ணணும். நீ சோம்பேறியா இருக்கலாது, எப்பயுமே படுத்து தூங்கி கொண்டு இருக்கலாது, நீ வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கலாது, நீ வேலை செய்யணும். நான் உனக்கு இந்த தோட்டத்தை ரெடிமேடா தந்திருக்கிறேன், சீரும் சிறப்புமா நான் தந்திருக்கிறேன், அது சபையா இருக்கிறது. இப்ப இந்த தோட்டத்தை நீ மெயின்டைன் பண்ணணும். பார்த்தீங்களா, நாங்கள் எத்தனையோ தடவை இதெல்லாம் வாசிட்டு அப்படியே போயிருக்கிறோம். இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் எல்லாம் நினைக்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆதிகாமத்தில் ஏவாளா, ஐயோ இதெல்லாம் தெரியுமேன்னு நீங்கள் நினைச்சீங்க. இப்போ விளங்குதா அதில் இருக்கிற நுணுக்கங்கள்? தோட்டத்தை பண்படுத்தத்தக்கதாக ஒரு உத்தரவாதம், ரெஸ்பான்சிபிலிட்டி டு மெயின்டைன் த கார்டன். இது எதை நமக்கு கூறுகிறது? இது ஒரு தேவனுடைய கோட்பாடு. தேவன் உனக்கு கொடுப்பவைகளை நீ சரியாக பராமரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றாய். படிக்கும் காலத்தில் நீங்க படிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க படிக்காம நாள் முழுதும் கேமை விளையாடி கொண்டு இருந்துட்டு எக்ஸாம் வந்த உடனே ஆண்டவரே 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 நான் எக்ஸாம்ல நான் 100 மார்க்ஸ் எடுக்கணும்டா, அது ஒரு விளையாட்டு. ஆண்டவர் உங்களுக்கு 100 மார்க்ஸ் தரம் போறது கிடையாது. படிக்கிற காலத்தில் நீங்க படிக்கணும், படிக்கிற காலத்தில் படிக்கணும், விளையாடையும் வேண்டும். எங்கட காலங்களில் ஒரு பழைய பேணிகள் எல்லாம் அடுக்கி தூரத்துலேருந்து பாலால் எறிகிறது. எத்தனை பேருக்கு பழைய ஆக்களுக்கு அது ஞாபகம்? பார்த்தீங்களா, இப்போதைய சந்ததிக்கு அது தெரியா என்னண்டு. ஒரு கம்பு சுள்ளி ஒன்று இருக்கும், அது 2 மூளையிலையும் கூர்மையாக இருக்கும் கொஞ்சம். இன்னொரு கம்பு கையில் இருக்கும். அந்த சைடை தட்டி அந்த தட்டினோடனே அந்த சின்ன துண்டு கம்பு மேலே எழும்ப கிட்டி பொல்லு தூரத்துக்கு அடிக்கணும். அது ஒரு கேம். நாயும் இறைச்சி துண்டும். அந்த காலங்களில் மட்டக்களப்புல கிரிக்கெட்டும் கிடையாது, ஃபுட்பால் இருந்துச்சு, கிரிக்கெட்டெல்லாம் இல்லை அந்த காலத்தில். இதுதான் குண்டு, மார்பிள்ஸ், குண்டு விளையாடுறது. எல்லா பிள்ளைகளும் அதை விளையாடுவான். ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் இதுகளை விளையாடி பின்னேரம் படிப்பான். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன விளையாடுறீங்க? டியூஷன் 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 போகிறீங்க. என்ன படிக்கிறீங்களோ எனக்குண்டா தெரியாது. போகிற நேரம்
டியூஷன் கிளாஸ்லேருந்து படிக்கிறதையும் விட போகிற நேரம் வார நேரம் படிக்கிற கூடன்னு நினைக்கிறேன். அம்மா அப்பா இவ்வளவோ காசு செலவழித்து உங்களை படிப்பிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க டியூஷனுக்கு. நல்ல பள்ளிகள் எடுக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும். ஆனால் காசு செலவழிஞ்சது தான் மிச்சம், புள்ளிகள் இல்லை. ஸோ இதுக்கு பிள்ளைகள் நீங்கள் கவனமாக இருக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு காலம்தான் இருக்குது, அந்த காலத்துக்குள்ளே தான் நீங்கள் படிக்கலாம். இப்போ நான் நினச்சேன்டா, ஐயோ நான் திரும்ப ஒருக்கா ஓ லெவல் ஒருக்கா திருப்பி எழுத யோசிக்கிறேன், ஏ லெவல் ஒருக்கா திரும்ப எழுத யோசிக்கிறேன். எழுதலாம் ப்ரைவேட்டாக, ஆனால் பிரயோஜனம் கிடையாது. அதை காட்டி நான் வேலை எடுக்கல இந்த வயசில். அதினதின் காலத்தில் அதினதின் வயசில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு கூட மோட்டார் சைக்கிள் இருக்குது. எங்கட காலத்தில் நடதான். இப்போல்லாம் நீங்கள் ஷூஸ் சாக்ஸ் அது இதெல்லாம் போட்டு டிப்டாப்பாக போகிறீங்க. உங்களை ஏற்றி இறக்க ஆக்கள் இருக்குது, நீங்கள் வடிவாக ஸ்டைலாக போகிறீங்க. சில பிள்ளைகள் நான் பார்க்குறேன், மோட்டார் சைக்கிளுக்கு பிள்ளைகள் மோட்டார் சைக்கிள் சொந்த மோட்டார் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எங்களோட காலங்களில் அதெல்லாம் இல்லை. யாரும் வீட்டுக்கு வந்தால் சைக்கிள், பழைய ஆக்களுக்கு ஞாபகம் இருக்கும், சைக்கிள் மேலே எட்டி போடுறதுக்கு எல்லாம் வளரல சின்னாக்கள் இந்த இங்கால பெடலில் இந்த காலை வச்சுட்டு இங்கால தெத்திட்டு போகிற சைக்கிளில் அந்த நாள் ஞாபகம். அதுதான் இன்பம். அதோட கொண்டு போய் விழுகிறது, என்ன ஓட தொடங்கல, அதோட அப்படி ஓடி போய் விழுகிறது, மரங்களில் போய் மோதுறது. இன்பமான காலங்கள், விளையாட வேண்டிய காலங்கள் உண்டு. உங்கள் வயசில் நீங்கள் விளையாடணும். ஆனால் இப்போத்தைய காலத்து பிள்ளைகள் ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் நேராக அறைக்குள்ளே போனால் கதவை மூடிட்டு உள்ள என்ன செய்கிறாங்கன்னு பெற்றோருக்கே தெரியுதில்லை. நான் சொல்கிறது அநேகருக்கு உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். சில பெற்றோர் பிள்ளைகளை போட்டு ஓய்வு கொடுக்கறது இல்லை. படி 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 படி, விளையாட விடுறதில்லை, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ற விடுறதில்லை. படி 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 படி. அந்த பிள்ளைக்கு என்ன வரும்? படிக்க வருமா? பிள்ளை 100 மார்க்ஸ் எடுக்கணும். அம்மா திருப்பி கேட்குது, பிள்ளை நீங்கள் எத்தனை மார்க்ஸ் அம்மா எடுத்தீங்க 5ஆம் ஆண்டில் கணக்குக்கு? அதெல்லாம் என்னத்துக்கு உனக்கு? ஏண்டா இவ எடுத்தது 2 மார்க்ஸ். பிள்ளை 100 மார்க்ஸ் எடுக்கணும். உண்ட மூளை தானே பிள்ளைக்கு வந்திருக்கும். இப்படியாக நாங்களே பிள்ளைகள் அதினதின் காலங்களில் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய விடுறதில்லை. படிக்கணும், விளையாடுற நேரம் விளையாட விடணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்கிற நேரம் ஃப்ரெண்ட்ஸோட சேர விடணும், சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அங்கே போக விடணும். நீங்கள் அதுக்கெல்லாம் விடுறதில்ல. கணக்கு பேர் இது வீட்டில் உனக்கு என்னது, அங்கே போய் என்ன செய்ய போகிற, ஆட போறியா சர்ச்சில்? வாலிப பிராயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். சிலரை பார்த்தா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸும் கிடையாது, ஒரு விளையாட்டும் கிடையாது. அதுதான் இந்த மாதிரி இருக்கிறீங்க. நடக்கை மேலே கண்ணை திறந்திருந்தாலும் மூடின மாதிரி. ஏன் ஒரு இடத்தையே குந்திட்டு பிள்ளைகள் இருக்கு, உடம்பெல்லாம் வியாதி. பிள்ளைகள் ஆக்டிவிட்டி ஒன்று செய்ய விடுறதில்லை, யாரையுடைய வாலிப பிள்ளைகளை சேர விடுறதில்லை. இது கூட தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தையாக இருக்க பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், இளைஞர் யுவதிகளாக இருக்கட்டும், இளம் குடும்பங்களாக இருக்கட்டும், இளம் குடும்பங்கள் அவங்க காலம் ஒரு சின்ன ஒரு பிக்னிக் போக தீர்மானிப்பாங்க. அவங்க சின்ன ஒரு அப்கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு ட்ரிப் ஒன்று அடிக்க விரும்புவாங்க. விடுங்க, நீங்கள் போகாததால் உங்களோட காலத்தில் அவங்க போகக்கூடாதுன்னு இல்லையே. அடக்கி 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 வச்சுக்கொள்றது, கல்யாணம் முடிச்சா விட்டுறோன்னு வாழ்றதுக்கு. தேவன் இதை எதிர்பார்க்கிறார். இப்போ நான் தனிப்பட்ட ரீதியில் வரேன், பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன். பிள்ளைகள், வாலிபர்கள், இளம் தலைமுறையை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், விளையாட வேண்டிய நேரத்தில் நீங்கள் விளையாடணும், புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்.
இதை தேவன் எதிர்பார்க்கிறார். சமைக்கிற நீங்களா, வீட்டில் சமைக்கிறீங்களா? ஒரே எப்போ பார்த்தாலும் ஒரே சோறு, ஒரே பருப்பு, ஒரே முருங்காய் சுண்டல், ஒரே விதமாக சமைக்கிறது. பிள்ளைகளுக்கு என்ன வரும்? அலுப்பு வராமல் என்ன செய்யும்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அம்மாமார் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு அழுத்து போனதுனால தான் இப்போ அப்பா அம்மா சமைக்க வேண்டியிருக்கு. அப்பா சமைச்ச பக்கத்து வீடு இல்லை, பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு, கிராமம் முழுதுக்கவே மணக்குது. ரோட்டால் போகிறோம், திரும்பி பார்த்துட்டு போகிற மாதிரி. ஆனால் மனைவிக்கு ஒரு ஜெலஸ். இன்றைக்கி பிள்ளைய சொல்ல, எங்கட அப்பா இன்றைக்கி சமைச்சார், என்ன அப்பா ஷா ஒரு முட்டி சோறே காணாமல் போயிட்டு எல்லாம் வலிச்சு தின்றான். இதை பார்த்துன்ற அம்மாவுக்கு ஒரு ஜெலஸ். அப்பா சமைக்கையா? அவர் சமைக்க போனால் வெந்தயமும் முடிஞ்சு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அந்த சீரகம், இந்த சீரகம், கொச்சக்காத்தூள் மேலே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டார் அவர். அப்படி சொல்லி மழுப்புறது. நான் சொல்கிறேன் கேளுங்க அம்மாமார், புதிதான முறையில் சமைக்க பழகுங்க. இது உங்களுடைய உத்தரவாதம். தேவன் அது உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். புதிய புதிய முறையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய பழகுங்க. காலை சாப்பாடு, இரவு சாப்பாட்டை ஒரே இல்லை, கிழமையில் ஒரு நாள் 2 நாள் ஒரு ஸ்பெஷல் போடுங்க. ஒரே காஞ்சி போன பானை கொடுத்து பிள்ளைகள் விளையிட்டா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். வேலை செய்கிற சகோதரர்கள், மேசனாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஓடாவியா கார்பெண்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். உங்களோட வேலையில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும். உங்களோட பேப்பர் ஒர்க்கில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும். 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வேலை செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறதில்ல. நீங்கள் இப்போ உங்களுக்கு இத்தனை வருஷம் வேலை செய்தும் உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் இல்லாட்டி, நான் சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் காலமானால் உங்களுக்கு தொழிலே இல்லாமல் போயிடும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு பின்னால் வாரவங்க, அடுத்த சந்ததி புதிய புதிய விதங்களில் வேலை செய்ய அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்கும். நீங்க செய்த தொழிலையே பிள்ளை செய்யணும் என்று கிடையாது. தேவன் அவனை அழைத்த அழைப்புல அவன் வாழட்டும். நீங்க முன்னேறணும். நான் இப்பயும் படிக்கிறேன், சவுண்ட் எல்லாம் செய்யறதுக்கு நான் இப்பயும் படிக்கிறேன். ஒவ்வொரு இங்கே இருக்க ஆராதனைகளை எடிட் பண்ணுறதுக்கு புதிதான முறைகளை எடிட் பண்ண நான் இன்றைக்கும் புதிதான காரியங்களை நானே உருவாக்க பார்க்குறேன். புதிதான முறையில் அதை செய்து சிறப்பாக்குறதுக்கு நான் பார்க்குறேன். வீடியோ எடிட்டிங் எனக்கு தெரியும். இந்த கேமரா எல்லாம் எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தது நான் தான். ரெக்கார்டிங்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இங்கே இருக்கிறதான வயர் கனெக்ஷன் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் எனக்கு. நீங்கள் நினைக்க வேணாம் எனக்கு ஓடாய் வேலை தெரியாதுண்டு, நீங்கள் நினைக்க வேணாம் எனக்கு மெக்கானிக் வேலை தெரியாதுண்டு. நான் 1980ஆம் ஆண்டில் ETIயில் 3 வருஷம் முடித்தவன் தெரியுமா உங்களுக்கு? அதை தொடர்ந்து கொழும்புல 2.5 வருஷம் வேலை செய்தேன் நான் வெல்டரா. இந்த மேடை செய்கிற நேரம் கூட நான் தூரத்துலேருந்து பார்த்து சொன்னேன், இந்தியாவில் பக்கம் கொஞ்சம் கோணலாக இருக்குது. இல்லை வாசல் எல்லாம் சரியா, நான் கொண்டு வா அடிமட்டத்தை வை பாப்போமா. அங்கால பக்கம் அரை இஞ்சி கூட இருக்குது, இஞ்சால பக்கத்தோட ஒப்புற நேரம் நடுவில் என்ன கொஞ்சம் கூட போய் இருக்கு. இல்லை பாஸ்டர், நூலை புடி ஓம் பாஸ்டர். இந்த சேர்ச்சை கட்டுற நேரம் கீழுக்கு 20 அடி சுவர், 20 அடி 13 அடி நினைக்கிற உயரம், 3 சுவர்களை கட்டினது பிற உடைக்க வச்சேன். என்ற நான் அந்த நாட்கள் வந்து போகல, நான் கவனிக்காதபடினால பிள்ளையா கட்டிட்டான். பாஸ்டர் வர்றதுக்கு முதல் கட்டினோன்னு கட்டினான். எல்லாம் கோணல் உடடா, எல்லாம் உட
எல்லாம் கலட்டு. யார் கட்டினது? அவங்களுக்கு சூப்பர்வைசர் இருந்ததான். பூச்சில் எடுப்போம், பூச்சில் எடுக்கிறது இல்லை. சரியா கட்டு, உடைச்ச. நான் பாஸ்டர் தான், ஆனால் எனக்கு நான் படிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு பல காரியங்கள் தெரியும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நாங்கள் முன்னேறணும்டா நாங்கள் இன்னும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கு. ஊழியர்களுக்கு நான் வாரேன், நீங்கள் பண்படுத்த பழகுங்க. ஊழியர்களுக்கு நான் வாரேன். உங்களுக்கு தேவன் கொடுத்த வரங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள், இந்த கேமராவில் இருக்கிற பிள்ளைகள், சவுண்டில் இருக்கிற பிள்ளைகள், மியூசிக்கில் இருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லி கொண்டு வாரேன். உங்களுடைய இதை பயன்படுத்தும் முறைகளில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அது சொல்லிக்கொண்டே நான் வாரேன். இப்படியே இருக்கலாது. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்தா இருக்கட்டும். சவுண்டில் இருக்கிறாக்கள், கேமராவில் இருக்கிறாக்கள், அஷரிங் செய்கிறாக்கள், ஜெபத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், உனக்கு தேவன் கொடுத்த வரம், தேவன் கொடுத்த தாளந்து, அது வளரணும், அது பண்படுத்தணும், நீ படிக்கணும். அவைகள் உனக்குள்ளாக நீ இன்னும் கூடுதலாக அவற்றை பயன்படுத்த நீ கற்றுக்கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதற்காக நீ உபவாசம் பண்ண வேண்டும். அதற்காக நீ தனிப்பட்ட ஜெபத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இங்கே சும்மா வந்துட்டு இங்கே வந்து கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லை. நீங்கள் வேண்டவே வேண்டாம். ஆவியானவரே வந்து கையை வச்சுட்டு போயிடுவார். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்னத்தை பார்த்து கொள்ளுவார்? ஆதாமுக்கு சொன்னாரா, நான் பார்த்து கொள்றேன், நீ உண்ட பாட்டில் நல்லா சாப்பிட்றதும் படுக்கிறது, சாப்பிட்றதும் படுக்கிறதுமா இரு. வேலைக்கு போக பஞ்சி, வேலைக்கு போக விருப்பம் இல்லை. அப்போ எங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வருது? சொல்லுங்க அப்போ, எங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்? நான் பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்யாததை செய்யணும். ஒரு வேளை பழச்சி போனால் துக்கப்பட வேணாம். ஆக்கள் அதை இதை கதைப்பாங்க. அவங்க கதைச்சி போட்டா போனால் அவனா சோறு போடுறான், அவங்களுக்கு இல்லையே. ஐயா, இந்த ஊழியத்தை என்ன எங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மற்ற சபைகளை போல எங்களுக்கும் ஒரு மனத்தையால் ஆராதனை வைக்க எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு நாள் மற்ற சபைகளைப் போல நான் இருப்பதில்லை. கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமே. இந்த 25ஆம் ஆண்டுல ஊழியம் செய்த மாதிரி 26ல் செய்ய இயலாது. 25ஆம் ஆண்டில் நாம் பிரசங்கிக்கிற போல நான் 26ஆம் ஆண்டுல பிரசங்கிக்க இயலாது. 25ஆம் ஆண்டில் நான் ஆராதனை நடத்துறது போல, வர்ஷிப் நடத்துறது போல 26ல் நடத்த இயலாது. இந்த 25ஆம் ஆண்டுல நீ ஆர்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ற மாதிரி அந்த மியூசிக் 26ல் போட இயலாது. பண்படுத்து. இது தேவன் ஆதாமுக்கு கொடுத்த பெரிய ஒரு உத்தரவாதம். நீ முன்னேற விரும்ப வேணும் வாழ்க்கையில். இதுவரைக்கும் நீ செய்யாத காரியம் இருந்தா செய்து பார். பயப்படாத, செய்து பார். பயமா இருக்குன்னா பயம் வருந்தான், ஆனால் தைரியமாக போங்க நீங்கள். அப்போ தான் கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் செங்கடலில் தண்ணியை கடந்ததே கிடையாது. இப்போ செங்கடல் முன்னுக்கு நிற்குது. போய் கோலை அடியாண்டார், அடித்தான், திறந்துட்டு இப்போ தண்ணிக்குள்ள அதுக்குள்ளால போக பயம், திருப்பி வந்துட்டுட்டான். போகணும், போனாதான் அற்புதத்தை நீ காண்பாய். அதுக்காக போயிட்டு தலைமையில கோமாளி போல வெட்டிட்டு வாரல்ல. விளங்கிட்டா பாச? நீங்கள் சொன்னீங்களே விதவிதமாக, விதவிதமாக தான் அதுக்காக ஒழுங்காக இருக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை, முதல் பண்படுத்து. இப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்த வரங்களை, கொடுத்த ஞானத்தை, கொடுத்த தாளந்துகளை, கொடுத்த வேலையை, தொழிலை பண்படுத்து. கொடுத்த குடும்பத்தை பண்படுத்து, பிள்ளைகளை பண்படுத்து. ரெண்டாவது சொன்னார் பாதுகாத்துக்கொள்.
ஆண்டவர் கொடுத்த தோட்டத்தை நான் பாதுகாக்கிறதா? எஸ். ஏன் ஆண்டவர் சொன்னார் பாதுகாக்க சொல்லி? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆதாமுக்கு தெரியல, அது என்னண்டு. ஏவாளுக்கும் தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு தெரிஞ்சது. என்னண்டா, இந்த தோட்டத்துக்கு வெளியே ஒரு ஆசாமி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய பேர் பிசாசு. அவனை வேதம் பழைய பாம்பு என்று வெளிப்படுத்தல அழைக்கிறது. ஏவாளை பாவம் செய்ய தூண்டின அந்த சர்ப்பம் ஏவாளை ஏமாற்றி தோட்டத்துக்குள்ளே உட்பிரவேசிக்க பிளான் பண்ணினவன் தான் அந்த சாத்தான். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஆதாமா பார்த்து, ஏவாளுக்கு, ஏய், முதலாவது இந்த தோட்டத்தை நீங்க உங்களுக்கு நான் தந்தாண்டு போட்டு நீங்க கையை கட்டிட்டு இருக்கலாது, பண்படுத்தணும், இதை பில்டப் பண்ணணும், தோட்டம் செய்யணும், வயல் செய்யணும், அதெல்லாம் நீங்க செய்யணும். அது மட்டும் இல்லை, சத்துரு உள்ள வரக்கூடாது, தீமை உள்ள வரக்கூடாது. நீங்க பிரயாசப்படுகிற காரியங்களை ஒரு செகண்டுக்குள்ளே, ஒரு நிமிஷத்துக்குள்ளே அழித்து போடக்கூடிய சக்திகள் உள்ள வரக்கூடாது. ஆகவே நீ காவல் பண்ணு. நல்லா கேளுங்க. உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நீங்க பாதுகாக்க வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். நீங்க அந்த அழைப்பை பாதுகாக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு பலவிதமான தாளந்துகளை, ஒரு சிலருக்கு பாடுகிற தாளந்து, சிலருக்கு வரைகிற தாளந்து, சிலருக்கு கட்டுமான பணிகளை செய்கிற தாளந்து, சிலருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட்ஸ், நிர்வாகத்தை அமைக்கிற நடத்துகிற தாளந்துகள், சிலரை தலைவர்களாக இருக்க பண்ணுகிற தாளந்து, இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படியே சொல்லிக்கொண்டே போயிடலாம். நீங்க கவனம் எடுக்காட்டி, நீங்க கவனமா ஆண்டவர் உங்களுக்கு தந்ததை பாதுகாப்பா நீங்க வச்சுக்கொள்ளாட்டி, உங்களோட தொழில், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் விளையாண்டா, உங்களுடைய பிரதிஷ்ட எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய சொத்துக்கள், நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத படிப்பு, தேவ அறிவு, இவற்றை நீங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும். பக்கத்தால் தட்டி சொல்லுங்க குட் மார்னிங் அண்டு. நான் ஒருவர் இப்போ நித்த தூங்கக்கூடாது. நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்கணும். அபிஷேகம் ஒரு பக்கம் இருக்கு வச்சு போட்டு நாங்கள் ஆதியாமத்துக்கு திரும்பணும். நீ பாதுகாக்க வேண்டும். உன் சிந்தையை நீ பாதுகாக்க வேண்டும். நீ என்னத்தை கேட்கிறாய் என்பதை குறித்து உன் செவிகளை நீ பாதுகாக்க வேண்டும். நீ என்ன காரியங்களை பார்க்கிறாய் என்பதை குறித்து உன் கண்களை பாதுகாக்க வேண்டும். நீ உன்னை பாதுகாக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீ உன்னை பாதுகாக்காவிட்டால், உனக்குரியவைகளை நீ பாதுகாக்காவிட்டால், உன் எல்லைகளை நீ பாதுகாக்காவிட்டால், சத்துரு உன்னை அறியாமலே உன்னை வஞ்சித்து உள்ளே உன் தோட்டத்துக்குள்ளே வாழ்க்கை படகுக்குள்ளே அவன் நுழைந்துடுவான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்றீங்கண்டா கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்றீங்கண்டா கவனமாக இருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்றீங்கண்டா கவனமாக இருங்க. நீங்கள் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு புதிய ஒரு ஐடியாவை நீங்கள் செய்ய வாரீங்களா, கவனமாக இருங்க. ஏன் அதை உங்களிடத்திலிருந்து திருடுவதற்கு ஆக்கள் சத்துருக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ப்ரொஜெக்ட் எழுதுறீங்க, எல்லாராலும் ப்ரொஜெக்ட் எழுத இயலாது. ப்ரொஜெக்ட் எழுத எல்லாராலும் எழுத இயலாது. அதுக்கு சிலருக்கு ஆண்டவர் அந்த ஞானம் கொடுத்துருக்கிறார் ப்ரொஜெக்ட் எழுத. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு மேலானவர்கள் இவர்கள் எழுதின ப்ரொஜெக்டை தாங்க எழுதின மாதிரி தங்க டைரக்டர்கிட்ட போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது. அவங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ட் எழுத தெரியாது, இவங்க தான் ப்ரொஜெக்ட் எழுதுனது.
நட்பெயரையும் அதுக்குரிய உயர்வையும் அவங்க பெற்றுட்டு போயிடுவாங்க. இவங்க ஒன்றே பெற மாட்டாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்றீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பார், திட்டங்கள் கொடுப்பார். அவற்றை நீங்கள் செய்கிற நேரம் அதை திருடுவதற்கு நிறைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற திட்டங்களை காலத்துக்கு முன்னே அதை வெளிப்படுத்தக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டங்களை, வரைபடங்களை தேவன் உங்களோட பேசிக்கொண்டு இன்னும் தெளிவாக பேசி முடிக்கலாம் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால், நீங்கள் எடுத்த உடனே வாயை திறந்து அதை எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. ஜாக்கிரதை, சத்துரு அதை அழிக்கிறதுக்கு நிற்கிறான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா? சோம்பேறி கேட்பான், நீ என் ஃப்ரெண்ட் தானே, நீ என்னுடைய இணைப்பிரியாத கூட்டாளி தானே, அது எனக்கு தாவேன். மொக்கனாக வேணாம். நீங்கள் பண்ணின ரிசர்ச், நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த நோட்ஸ் என்னொருவன் ஒரு சோம்பேறிக்கு லேசாக கொடுத்துட்டு போயிட வேணாம். அவன் உன்னுடைய சத்துரு. நாளைக்கு அவன் மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவான், அவன் முந்திட்டு போயிடுவான், நீ அழுதுட்டு இருப்பான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரே என்னை கைவிட்டா, நீ ஞானமாக நடக்கலையே, நான் உனக்கு தந்ததை நீ பாதுகாக்கலையே. விளங்கிட்டா? பாதுகாக்க வேண்டும். இதுக்குத்தான் நான் சொன்னேன், அதிகால வேளையில் எழும்புங்க. ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ளே பிரவேசித்து உன்னை தரித்திரனாக்க, உன்னை நஷ்டப்படுத்த, உன்னை தோல்வியிலே கொண்டு போய் நிறுத்த, உன்னை குறைவிலே கொண்டு வைக்க அவன் திட்டங்களை தீட்டுகிறான். நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, இது சத்தியம். இது எங்கே நடக்கிறது? வானமண்டலத்தில் நடக்கிறது. உனக்கு எதிராக நடக்கிறது. எந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு திட்டங்களை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போக விரும்புகிறாரோ, அந்த அளவுக்கு பிசாசு உன்மேல உனக்கு எதிராக திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருக்கிறான். நீ உன்னை காத்துக்கொள்ளாவிட்டால், அதான் அதிகால வேளையில் எழும்பி ஜபிக்கணும்னு சொன்ன 3 மணிக்கு எழும்பி ஜபித்து பாருங்க. பிசாசால ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பூமியிலே நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்படும். பரலோகம் வேண்டாம் என்ன? பிசாசு தங்கியிருக்கிற ஆவிக்குரிய பரிமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஆவிக்குரிய போராட்டம் உள்ள வாழ்க்கை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அப்படின்னா என்ன தெரியுமா? மனிதனோட எங்களுக்கு ரத்தம் போராட்டம் இல்லையா? அதுக்கு அப்பால மனிதரை இயக்குற, கூட்டங்களை இயக்குற, சக்திகளை இயக்குற வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும். நீ உன் சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். நீ உன் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய ஆவியையும் காத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சம்பத்தை காத்து கொள்ள வேண்டும். உன் பொருட்களை நீ காத்து கொள்ள வேண்டும். இல்லை, ஒரு உதாரணம் சொல்லட்டா? உங்களோட பிள்ளை நல்லா படித்து வருது, நல்லா படித்து வருது, பாஸ் பண்ணிக்கொண்டே வருது. இப்போ நீங்கள் தேவனை தேடுறதுக்கெல்லாம் நேரம் குறைஞ்சிட்டு படிப்புக்கு தான் கூட நேரம் போகுது. இப்போ சாத்தான் இருக்கிறான் பிளான் பண்ணிக்கொண்டு ஒரே அடியாக அடிக்கிறதுக்கு. சரியாக உங்களோட வாழ்க்கையில் அடுத்த முக்கியமான ஒரு கட்டம் வருது, முக்கியமான ஒரு எக்ஸாம் வருது. சரியான நேரம் பார்த்து, ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, ஜெபம் இல்லை, எப்போ பார்த்தாலும் நோ டைம் நோ டைம் நோ டைம், சரியாக அடிப்பான், பிள்ளைய அடிப்பான், உனக்குள்ள மென்டல் டார்ச்சரை கொண்டு வருவான்.
இப்போ எடுக்க வேண்டிய எக்ஸாம் எடுக்க இயலாது வச்சு. அப்போ இத்தனை வருஷம் படித்தது அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணுமா? இதுதான் பிசாசின் தந்திரம். தோட்டத்தை காப்பாற்று. சத்துரு எப்போ நுழையலாம் என்று அவன் பார்த்துட்டே இருக்கிறான். நீ உன் தோட்டத்தை காக்க வேண்டும். பார்த்தீங்களா? இன்றைக்கு வரைக்கும் இந்த கற்பனை மாறவில்லை. தேவன் இவ்விதமான கோட்பாடுகளோடு தான் கர்த்தர் செயல்படுகிறார். இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 18 வசனம், அடுத்த பகுதிக்குள்ள நான் போறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை அறியத்தக்கதா விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ புசிக்க கூடாது. நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது ஆண்டவர் சொல்லிட்டார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறிகிற ஒரு விருட்சம் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அதை நீ சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். இந்த கற்பனை கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு, ஏவாளுக்கு அல்ல. ஏவாள் அப்ப இருக்கல, ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரே ஒரு கட்டளை தான், ஒரு கற்பனை தான், ஒரே ஒரு கற்பனை, ஜஸ்ட் ஒன் பாயிண்ட். ஆனால் ஆதாம் இதை சரியாக ஏவாளுக்கு சொல்லல. ஏவாள் விளங்குற மாதிரி சொல்லல. சிலர் மந்த புத்தி தானே. ஆனால் ஏவாளை ஆண்டவர் சம்பூர்ணராக படைச்சார். அப்போ நாம் சொல்ல இயலாது ஏவாள் மந்த புத்திக்காரி, பேசினது விளங்கலன்னு சொல்ல இயலாது. ஆதாமுக்கு இருந்த அதே ஞானம், அதே ஞாபக சக்தி, அதே விவேகம் ஏவாளுக்குள்ள இருந்தது, சம்பூர்ணமாக இருந்தது. ஆனால் பாவம் உட்பிரவேசித்தது. நான் இந்த ஒரு காரியத்தை சொல்லி அதுக்குள்ள டீட்டெயிலாக நான் போகிறேன். எப்படி நாங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே சத்துரு வருவதற்கு எப்படி நாங்கள் வாசலை திறந்து கொடுக்கலாம், எப்படி வேலிகள் தகர்க்கப்படும், எது சத்துரு நம் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு உட்பிரவேசிக்க, தோட்டத்துக்குள்ள உட்பிரவேசிக்க எது வழி கோருகிறது என்றால் ஒரே ஒரு காரியம்தான், கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. நீங்க தேவனுடைய கற்பனைகளை, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். சத்துரு எப்பொழுதுதான் உள்ள வந்து உங்களோட வாழ்க்கையை நாசமாக்க நினைச்சாலும் அவனால் முடியாது. ஏண்டா, கீழ்ப்படிதல் உங்களை சுற்றி ஒரு வேலியாக இருக்கும். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போகின்றானோ அது வாசலை, வேலியை திறந்து விடுகிறது. சத்துரு லேசாக உட்பிரவேசிப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற வாசல் தான் கீழ்ப்படியாமை. ஆகவே நாம் தெரிந்து கொண்டு நாம் பாவம் செய்தால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அதான் பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார், பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள். யாக்கோபு சொன்னான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடுவான். எதிர்த்து நின்றா தான் ஓடுவான். நீங்கள் பிசாசுக்கு பயந்து நின்றா அவன் அங்கே ஓட போகிறான், அவன் உங்களை துரத்துவான், நீங்கள் தான் ஓடுவீங்க, பிசாசு ஓடாது. இப்போ இன்னொரு காரியத்தை சொல்லி அது முக்கியமான இடத்துக்கு நான் வரப்போகிறேன். ஆதியாகமம் 5:2, தேவன் ஆதியாகமம் 5:2 இதையும் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் மனுஷர்களை அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆண்டவர் ஏவாளுக்கு ஏவாள் என்று பெயரிடல்ல. சில தவறான கருத்துக்களும் எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கு.
நாங்கள் நினைக்கிற ஆண்டவர் தான் ஏவாளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். நோ, ஆணுக்கு பெண்ணுக்கு மனிதன் என்றே அவர் பெயரிட்டார். ஆதாம், ஆதாம் என்றால் மனிதன். மனிதன் தான், ஆதாம் தான் பாவம் செய்த பிறகு ஏவாளுக்கு, தன் மனைவிக்கு ஏவாள் என்கின்ற பெயரை சூட்டினான். ஆதியாகமம் 3:20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள். ஏவாள் என்று சொன்ன பெயர் ஆண்டவர் கொடுத்த பெயர் அல்ல, இது மனிதன் கொடுத்த பெயர். ஆதாம் வைத்த பெயர் தான் ஏவாள். இப்போ மனிதனுடைய வீழ்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அழைத்து வருகிறேன். முதல் 3 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பிசாசு, சர்ப்பம். சர்ப்பம் எல்லாம் பிசாசா? இல்லை. அந்த காலங்களில் சர்ப்பங்களுக்கும் அரணை போல 4 கால் இருந்துச்சாம். ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆதாரம் இருக்கு. அன்றைய காலங்களில் இருந்த சர்ப்பங்களுக்கு, பாம்புகளுக்கு 4 கால் இருந்த அரணையை போல. ஸோ அது காலால் நடக்கும். அது பாவம் மனிதனை பாவம் செய்ய தூண்டின உடனே ஆண்டவர் சபித்தார். சொன்னால் இனிமேல் நீ நடக்க மாட்டா, ஊர்ந்து திரிவாண்டோனே தான், மண்டைத்தான் சாப்பிடுவாண்டோனே தான். இப்போ சர்ப்பங்கள் ஊற ஆரம்பித்தது, கால்கள் இல்லாமல் போயிடுச்சு. சரி, சர்ப்பங்கள் எல்லாம் பிசாசா? இல்லை. ஆண்டவர் படைத்த பிராணிகளில் ஒன்று சர்ப்பம். ஒவ்வொரு தேவன் சிருஷ்டித்த மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, இவற்றுக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருந்தது. பிசாசு ஒரு ஆவி. நல்லா கேட்கணும், பிசாசு ஒரு ஆவி. பிசாசு இந்த உலகத்தில் செயல்படுறதா இருந்தா பிசாசுக்கு ஒரு பொருள் வேண்டும். எதுன்னா பரவாயில்ல, கேளுங்க. கண் காணாத அளவுக்கு இந்த உலகத்தை சுற்றி பிசாசுகள் எங்களுக்கு மேலே இப்போ இருக்கு. உங்களோட கண்ணுக்கு தான் தெரியுதில்லை, ஆனால் அதால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலுதில்லை. பார்த்தீங்களா? ஏனண்டா அந்த பிசாசை கொண்டு செயல்படுத்துறதுக்கு அவனுக்கு அந்த பிசாசுக்கு ஒரு மந்திரவாதி வேணும். அந்த மந்திரவாதி இந்த பிசாசை அனுப்புறன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்கு எதிராக, ஒரு மனிதனுக்கு எதிராக அனுப்புறன்னு சொன்னா அதுக்கு ஒரு பொருள் வேணும். சீனி, தண்ணி, தலைமயிர், முட்டை, தேங்காய், பால், டொஃபி, ஏதாவது ஒரு பொருள் வேணும். இப்ப என்ன செய்யறோம்? மந்திரவாதி சூனியம் செய்யற நேரம் யாருக்கு எதிராக யார் செய்கிறாங்களோ அவங்களோட கையில் மந்திரம் செய்து ஒரு ஏடு வேணும், இப்படியான காரியங்கள், இதை கொண்டு போய் அந்த முட்டையை கொண்டு அவங்களுக்கு தெரியாமல் வீட்டில் நிலத்தில் தாட்டு விடு, தேசிக்காய் எலுமிச்சம்பழத்தை தாட்டு விடு, இல்லாட்டி ஒரு தேங்காயை கொண்டு போய் தாட்டு விடுன்னு அவங்க ஓதி போட்டு கொடுப்பான். அந்த தேங்காய்க்குள்ள ஆவி இருக்கு, அந்த தேசிக்காய்க்குள்ள ஆவி இருக்கு, அந்த ஏட்டுக்குள்ள ஆவி அனுப்புகிறான், அந்த டொஃபிக்குள்ள, அந்த சாக்லேட்டுக்குள்ள, அந்த சீனிக்குள்ள, அந்த தண்ணிக்குள்ள, அந்த ட்ரிங்க்குள்ள அவன் ஆவி அனுப்புறான். அதுக்கு ஒரு பொருள் வேணும். ஆவி தானா வரையலாது, ஒரு பொருள் வேணும். இதை இவர்கள் குடித்த உடனே, சாப்பிட்ட உடனே, அவங்களோட வீடுகளில் வளவுகளில் தாட்ட உடனே என்ன நடக்குது?
இந்த ஆவிகள் அவர்களை தாக்க ஆரம்பிக்குது. இப்போ இது நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? பிசாசும் ஒரு ஆவிதான். ஆவியால் ஒன்றுமே செய்ய இயலாது. இப்போ இந்த பிசாசு இந்த மனிதனை வஞ்சிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு உடம்பு வேணும். இந்த பிசாசு தெரிந்து கொண்ட உடம்பு தான் இந்த சர்ப்பம். அது சர்ப்பத்தோட ஒரு டீல் பேசிட்டு சர்ப்பம் ஓகே என்றுட்டேன்னா வேதம் சொல்லுகிறது எல்லா ஆண்டவர் படைத்த எல்லாத்துல மிகவும் தந்திரம் உள்ளது சர்ப்பம் உண்டு. சர்ப்பத்துக்கும் சொல்லிச்சு ஓகே வெரி குட் வா நீ எனக்குள்ள வானோடனே சர்ப்பத்துக்குள்ள பூந்துட்டு விளங்கிட்ட. இப்ப தோட்டத்துக்குள்ள எப்படி வந்தான்? நீ ஏன் தோட்டத்தை காவல் பண்ணல? ஏன் தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் வர விட்டாய்? தேவன் மனிதனுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுக்கக்குள்ள சர்ப்பத்தை வச்சு கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார் ஆதாமை பார்த்து ஏவாளை பார்த்து இந்த தோட்டத்தை நீ காப்பாத்து, உள்ளே சத்துரு வராதபடி காத்துக்கொள். நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ வேலையெல்லாம் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிருக்கணும் இல்லையா? சர்ப்பம் உள்ள வர்றதுக்கு விட்டுட்டான். இப்ப சர்ப்பத்துக்குள்ள என்ன இருக்கு? சாத்தான் பூந்தோட்டான். இப்ப சர்ப்பம் எங்க நிற்கிறான்? தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் மரத்தில் நின்று இப்ப பாம்பால் எப்படி பேச முடியும்? பேச முடியாது. அப்படியானால் சர்ப்பம் ஏவாளோட பேசினதென்றால் எப்படி சர்ப்பம் பேசினது? பிசாசு சர்ப்பத்துக்கூடாக மனிதனை போல பேசிற்று. சாத்தான் எப்பயுமே ஒரு தேவ பிள்ளையை எப்படி விழுத்தாட்டுவான் தெரியுமா? தேவனுடைய கோட்பாட்டை, தேவனுடைய சட்ட திட்டங்களை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற சத்தியத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள வர்றதுக்கு அவன் கேள்வி எழுப்புவான். அது உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உன் உறவுகளாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாகவும் இருக்கட்டும். ஜாக்கிரதை. நீ நிற்கிற இடத்துல இருந்து முதலாவது உன்னை நஷ்டப்படுத்த வேணுமானால், உன்னை வாழ்க்கையை குட்டிச்சுவராக்க வேணுமானால், தேவன் உனக்காக வைத்திருக்கிற மேன்மையான அந்த இடத்துல இருந்து நான் உன்னை கீழே இழுத்து உன்னை குழியில தள்ளணுமானால் அவன் செய்ய வேண்டியது முதலாவது காரியம் என்னண்டா? தேவனுடைய சத்தியத்தை நீ மீறணும், கீழ்ப்படியாம உனக்குள்ள வரணும். வந்தால் சாத்தான் வாழ்க்கையில் உட்பிரவேசித்ததற்கு சமன். ஆகவே அவன் பயன்படுத்துகிற இன்றைக்கு வரைக்கும் தந்திரம் சந்தேகம். இப்ப சாத்தான் ஏவாள்கிட்ட கேட்கிறாள், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின. சரி, நீங்கள் முதலாம் வசனத்தில் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் எல்லாம் கேளுங்க, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? பாத்தீங்களா எப்படி சுத்தி வார ஆண்டு? தோட்டத்தில் எல்லா கனியும் இருக்கு, நன்மை தீமை அறிகிற கனி இருக்கு, ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. இது எல்லாத்தையும் ஒத்துமொத்தமா போட்டு சொல்றான். சந்தேகம் வராதபடிக்கு கேட்கிறான். ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் சாப்பிட ஓகே பண்ணிட்டாரா? இந்த வருது ஏவாள்ட பதில். ஏவாள் சொன்னாள், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். நாள் 3, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். கேளுங்க. இப்ப இவ பாயிண்ட்டுக்கு வாரா. ஆனால் அவட பாயிண்ட்டும் பிழையான பாயிண்ட். எல்லாம் சாப்பிடலான்னு சொன்னார், ஆனால் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது என்று சொன்னார். நான் உங்களுக்கு முன்னே காட்டினேன், ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் சொன்ன, நல்ல கேளுங்க,
ஆண்டவர் சொன்னார் ஆதாமை பார்த்து, இந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்க கூடாது, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கரெக்டா நான் சொல்றது? சொல்லுங்க. ரைட். ஏவாள் இங்க என்ன சொல்றா? ஒன்று கூட்டி சொல்றா. அவ சாப்பிடையும் கூடாது, என்ன செய்யக்கூடாது, தொடையும் கூடாது. அப்படியானால் இந்த ஏவாள் ஒன்று ஆதாம் ஒழுங்கா தேவனுடைய கற்பனையை ஆதாமுக்கு கற்றுக் கொடுக்கல. ஒன்று ஆதாம் கூட்டி சொல்லி இருக்கலாம், தொட்டினாலும் செத்து போயிடுவானி. தொடக்கூடாது என்றால் அதோட அர்த்தம் என்னென்றால் அதில் நஞ்சு இருக்கு, அதை நீ தொட்டா அந்த நஞ்சில நீ செத்து போயிடுவா. சாப்பிடையும் கூடாது, சாப்பிட்டாலும் செத்து போயிடுவா. அப்ப என்ன நஞ்சு? அந்த காயில் என்ன இருக்கு? நஞ்சி. தொட்டாலே செத்து போயிடுவா நீ. இது ஆதாம் சொன்னானோ எனக்கு தெரியாது, ஆனா ஏவாள் சொல்றாள் பிசாசுக்கு. பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் தொடக்கூடாது என்று சொல்லல. நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்தை விட பிசாசு சத்தியத்தை தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு அநேகர் பிசாசின் வஞ்சனையில விழுவதற்கு காரணம் என்னண்டா, சத்தியம் தெரியாது, சத்தியம் தெரியாது, சரியான சத்தியம் தெரியாது. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பிடிச்சு வச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். சத்தியம் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் சத்தியத்தை அறியாததினால் சங்காரமாய் போகிறார்களாம். என்னொரு தீர்க்கதரிசி கூடாக சொன்னார், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை உன் சந்ததியை நான் மறந்தே போயிடுவேன்டா. வேதம் படிக்கணும், சரியா படிக்கணும். கேளுங்க. சரி, அதான் சில நேரம் வேதம் வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற நேரம் தான் சில ஆக்களுக்கு நித்திர வார, மற்ற நேரம் நித்திர வராது. எங்க வேதத்தை கற்றுக் கொடுக்க பிரசங்கம் பண்ண தொடங்குறோமா, கொட்டாவி வந்துடும். யார் தெரியுமா கொட்டாவி கொண்டு வர? அந்த கெட்டாவி. நித்திரையை நல்லா கொண்டு வந்துடுவான். விடுப்பு கதை கதைக்கக்குள்ள, உலக கதை கதைக்கக்குள்ள, அதை அவனை பற்றி கதைக்கக்குள்ள, இவனை பற்றி கதைக்கக்குள்ள நல்லா விழிச்சிருந்து. அதான் நான் நேற்று கேட்டேன், அம்மாமார் வீடு கூட்டுற நேரம் அப்படியே அருவாசியில் அப்படி நித்திர தூங்கி விழுறீங்களா? இல்லாட்டி நீங்க குசினில சமைச்சு கொண்டிருக்கிற நேரம் அப்படி விழுந்து இருக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்க போயிட்டு குளிச்சு கொண்டு இருக்கிற நேரம் இல்ல, நல்ல விழிப்பா இருக்கிறீங்க. அது என்ன, சர்ச்சுக்கு வந்தா பிரசங்கம் பண்ண தொடங்கின உடனே கொட்டாவி வாருது, நல்லொரு நித்திர வாருது. பிசாசு கணநித்திரையின் ஆவி என்று வேதம் சொல்லுது. வசனத்தை தேவ ஜனம் கேட்கக்கூடாது. பிசாசு அவன் ஒரு மனுஷனை எப்படி வஞ்சிக்கிறான் என்றால், முதலாவது வார்த்தையை சரியாக கேட்க பண்ணாதபடி மடக்குறான். பாட்டெல்லாம் கேட்குறீங்க, நல்லா பாட்டு கேட்பீங்க நீங்க, ஆனால் செய்தி கேட்க மாட்டீங்க. பாட்டை போடுங்க, எல்லாரும் கேட்பாங்க. செய்தி அதெல்லாம் வேணாம். பிரசங்கம் கேட்கக்கூடாது, சத்தியம் அறியக்கூடாது. இது பிசாசினுடைய திட்டம். ஆண்டவர் சொன்னார் சாப்பிட்ற நாள்லாம் சாவும். இவ சொல்றா தொடவும் கூடான்னு சொன்னார், சாப்பிடவும் கூட. அதுலேயே பிசாசு பிடிச்சிட்டான். எங்கட மேடமுக்கு வார்த்தை தெரியாது. அல்லேலூயா. வார்த்தை தெரியாது. வார்த்தை தெரியாட்டி லேசா சத்தியத்தை புரட்டி அவன் உன்னை வஞ்சித்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போக பண்ணி, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன உடனே அவங்க உள்ள வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்து உன்னை நாசமாக்குவான். அதுதான் ஏவாளுக்கு நடந்தது. கீழ்ப்படியாமல் போக பண்ணினா அவன் சொன்ன, பைத்தியமாடி, நீ இந்த கனியை சாப்பிட்டா கடவுளாவா, நன்மத்தையும் அறிகிற கடவுளா மாறலாம். தெரியுமா பிசாசு என்ன சொன்னான்னு? நீ கடவுளாகலாம். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷரை பிசாசு என்ன செய்து கொண்டு எங்க நடத்துறான் தெரியுமா? நீ கடவுள், நீ கடவுள், நீ தான் கடவுள். ஐபேட், ஐபோன்,
எல்லாம் சுயநலம், நான் 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 என்கின்ற அந்த நிலைமை. நான் கடவுளாயிருவனா? அப்ப அவர் சொன்னாரே, தொட்ட பைத்தியாரு, தொட்டு பாரு, இங்க வா இங்க வா, தொட்டு பாரு, நான் செத்துட்டேன்டா, நான் சொல்றேன் நேடி, நீ சாக மாட்டான்ட்டு தொட்டு பாரு. விரலால தொட்டு பார்த்துருப்பா. ஓ என்ன, நான் சாகல என்ன? ஆண்டவர் சொன்னா, தொட்டு பார்த்தா செத்து போவியா, கடிச்சு பார்த்தா சத்து போவியா? சொல்லுங்க சொல்லுங்க. கடிச்சு பார்த்தா, தொட்டு பார்த்தா செத்து போவான்னு போட்ட கற்பனை யார கற்பனை? மனுஷன் போட்ட கற்பனை, பைபிள்ல இல்லாத கற்பனை. தொட்டு பார்த்தால் ஓம் என்ன, நான் சாகல என்ன? நான் பார்த்தியா, நான் சொன்னனே, நீ தொட்டு பார்த்தாலும் சாக மாட்டா, சாப்பிட்டு பார்த்தாலும் சாக மாட்டா. ஓம் என்ன, கரெக்ட் அடிக்கல என்ன? எல்லாமே தொடுகையில் தானே தொடங்குது. 2 தரம் 3 தரம் 4 தரம் 5 தரம் தொட்டு பார்த்துருப்பாள். கடைசியா பிடிச்சே பார்த்தாள், சாகல என்ன? ஆண்டவர் நமக்கு பாப்பா பிசாசுல பார்த்தியா, உனக்கு ஆண்டவர் பொய் சொல்லிட்டார். சாப்பிட்டு வேறு கடவுளாகலாண்டி, சாப்பிடையா? கடிச்சாள், அவளுக்கு ஒன்றும் நடக்கல, அவள் சாகல. இப்ப எடுத்துக்கொண்டு சொன்னா, புருஷன்ட்ட கொண்டு போ, ஆதாம்கிட்ட கொண்டு போ. நீ ஆதாம்கிட்ட கொண்டு போனால், ஆதாம் ஹலோ, ஒரு சாமான் வச்சிருக்கிறேனே, ஆதான் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார். என்னடி சொல்லு முடி, செல்லுக்கு எதிர சொல்லி முடி, அறியன்ற மாதிரி இருக்குண்ட கதையை கேட்டு. நீங்க சொல்லுவாவே என்னட்டு கெஸ் பண்ணுங்க பாப்பாமே, ஆண்டவர் எங்களை ஏமாத்திட்டாரே. ஏய், என்ன செய்த நீ? அடியே பாவி, ஆண்ட சொன்னார்ல சாப்பிடக்கூடாது. என்ன சொன்னார்? தொட்டா நீ செத்து போயிடுவாய், சாப்பிட்டா செத்து போயிடுவான். நான் இந்த சாப்பிட்டேன், நான் செத்தா போயிட்டேன். நல்ல காரியம், ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஏவாள் கனியை சாப்பிட்டும் தேவ மகிமை அவளை விட்டு போக நீங்கவில்லை. மகிமை இருந்தது. போயிருந்த ஆதாம் கண்டுபிடிச்சிருப்பான். அப்படியே தான் இருந்தது. ஆதாம பார்த்து, மனுஷா சாப்பிடு. ஆதாம் நோய்ச்சான், இவள் தர்றதை சாப்பிடவே கூடாது. ஆண்டவர் சொன்னாரே சாப்பிடக்கூடாது. இந்த பைத்தியம் போயிட்டு இதை சாப்பிட்டுட்டு யார கதையை கேட்குற மனுஷனே இல்லை. நானும் அவள் மத்தியும் தானே இருக்கிறோம். இப்போ யார்கிட்ட போயிட்டு இந்த கதையை கேட்டுட்டு வந்து சாப்பிட்டாலோ பைத்தியக்காரி, எந்த பேப்பர் பார்த்தாலோ தெரியாது. இங்கே நான் சொல்லி போட்டேன்னா, இப்போ ஏவாள்ட முகச்சாங்க மாறுது. அதை கண்டோடனே ஆதாமுக்கு வயிற்றால வர வயிறு எல்லாம் இன்னும் செய்யுது, வச்சு உருட்டுறாள். அது செவன் இது என்ன தெரியுதானே, வாயை திறந்தா. நீங்க இல்லை, ஏவாள் கடைசியா ஏலாத நிலைமையில இவள்ட வாயே ஆயில அடக்குவோம் என்று சொல்லி, அந்த லூஸ், எந்த லூஸ்? இந்த லூஸ். நமக்கு சண்டை வேணாம் தா, கடிச்ச நிமிஷம் தேவனுடைய மகிமை மனிதனை விட்டு நீங்கிட்டு. ஏன்? தேவன் கற்பனையை கொடுத்தது ஆதாமுக்கு. கற்பனையை சரியாக அறிந்திருந்தவன் ஆதாம். ஆனால் ஆதாம் தன் மனைவியை பிரியப்படுத்தும்படிக்கு தேவனுடைய கற்பனையை மீறினான். பாவம் உட்பிரவேசித்தது. இப்ப பாருங்க விளைவு. ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த அத்தனை சலுகை, அத்தனை ஆசீர்வாதங்களும் இழந்தவர்களாக, தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டவர்களாக, தரித்திரராக, வியாதி கொண்டவர்களாக, சாபம் உள்ளவர்களாக, வாழ்க்கையே கண்ணீரும் வேதனையுமான ஒரு வாழ்க்கையை அது மாறிட்டு. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எவ்வளவு பயங்கரம் என்று சொல்லி. இப்போ ஒரு இதை பற்றி, ஆதாம்
சாப்பிடாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பொடி பைத்தியக்காரி, எனக்கு வேணாம் அந்த கனி என்று சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நான் சொல்றத கேளுங்க. அவள் தேவனுடைய மகிமையிலிருந்து விழுந்திருப்பாள். என்ன ஆண்டவர் வந்திருப்பார், அந்த நிமிஷம் வந்திருப்பார். ஆண்டவர் விட்டார். ஆதாம் என்ன செய்தார் என்று பார்க்கறதுக்கு. பாவம் அவளுக்குள்ள வந்திருக்கும். ஆதாம் தப்பி இருப்பான். ஆதாம் அதை சாப்பிட்டு இருக்கவே கூடாது. ஏவாள் செய்த பாவத்தினாலே உலகம் கரைப்படவில்லை. ஆதாம் செய்த பாவத்தினாலே தான் முழு உலகமும் கரைப்பட்டது. ஆகவே இல்லை, உன்னை பார்க்கிலும் கடவுள் தான் எனக்கு முக்கியம், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி இருந்த ஆதாம் கர்த்தருடனே வந்திருப்பார். ஏவாள் பாவியாகி இருப்பாள். அவள் ஒரு புறஜாதியாய் அந்நிய நுகமாய் அவள் மாறி இருப்பாள். வாழ்க்கை பூரா ஆதாம் தனிக்காட்டு ராசாவாக தான் வாழ்ந்திருக்கும். என்ன செய்கிற பாஸ்டர், வயசு போகுதே பாஸ்டர், அந்நிய நுகம் என்றாலும் பரவாயில்ல பாஸ்டர், அது சரியாக்கி எடுத்துடலாம் பாஸ்டர். நீங்கள் என்னதான் சரியாக்கி எடுக்க நினைச்சாலும் நீங்கள் இழக்க வேண்டி நேரிடும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லியா ஏவாளை பற்றி நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். 25-26. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு பேர் ஏனோஸ். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ரிவைவல். அதுவரைக்கும் மனிதர்கள் தேவனை தேடவில்லை. அதுவரைக்கும் மனிதர்கள் தேவனை சேவிக்கவில்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். ஆனா ஏவாள் அதுக்கு பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ஆகிலும் அவள் தேவனை குற்றப்படுத்தவே இல்லை. ஆபேல் காயின் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு தவறும் விடல. நான் விட்ட தவறு தான் என் அப்பாவின் தவறு விட பண்ணிச்சு. நாங்கள் 2 பேரும் செய்த தவறு தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்துக்குள்ள தரித்திரத்தில் வந்து நாம் நிற்கிறோம். இந்த வேர்வையில், இந்த கஷ்டத்தில் நாங்கள் வாழ வேண்டி இருக்கு. ஆனால் இந்த தெய்வம் நல்ல தெய்வம். அவருடைய மகிமையே போயிட்டு இப்போ அவர் எங்களோட பேச வாரல்ல. இப்போ அவர் எங்களோட கதைக்கிறது இல்லை. அவர் தூரமாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமானவர், அவருடைய வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவர் என்று அவள் ஆபேலுக்கும் காயினுக்கும் சொல்லிக்கொண்டே வந்தாள். ஆனால் காயின் பிழையான வழியில் போயிட்டான். ஆபேல் நீதிமானாய் வாழ்ந்தான். அவன் தேவனுக்கு பழி இடும்போது அவன் பழியை கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் கொலை செஞ்சிட்டான். இப்போ காயினை ஆண்டவர் துரத்து விட்டார். இப்போ இருந்த இடம் இல்லாமல் காட்டுக்குள்ள வாழ்ற ஒரு காட்டுவாசியா காயின் மாறிட்டான். இப்போ ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு இன்னொரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த குழந்தையினுடைய பேர் தான் சேத்துக்கு பதிலாக பிறந்த ஏனோஸ். இப்போ கேளுங்க, ஆதாம் ஏவாள் விடல. இந்த தாய் தன் குழந்தை பிறந்த நாளில் இருந்து இவனும் காயினை போல போயிடக்கூடாது என்று சொல்லி இவனும் ஒரு ஆபேலை போலவே தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷனா வந்து வரணும், பூமியில தேவனை தேடுகிற மனிதர்களாய் மாறணும் என்று சொல்லி அவள் தேவனை குறித்து இந்த ஏவாள் இந்த குழந்தை பருவத்தில் இருந்தே கற்றுக் கொடுத்து வந்து, வேதம் சொல்லுகிறது, சேத் பெரியவனானதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை. சேத் ஏவாள் சொல்லி கொடுத்ததை அவனுடைய குழந்தை ஏனோஸுக்கு சொல்லிக் கொடுக்க, ஏனோஸ் சந்ததியின் காலத்தில்
அன்று காணப்பட்ட உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல், ஒரு பெரிய எழுப்புதலை அந்த உலகத்தில் எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் தேவன் கட்டளையிட்டார். அதற்கு காரணமாய் இருந்தது இந்த ஏவாள். வாழ்க்கையில் தவறுகள் விடலாம், சூழ்நிலைகள் நிமித்தமாகவோ ஏதோ தவறுகள் விடலாம். ஆனால் அந்த தவறில் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. நீ தவறு விட்டால் தேவனிடத்தில் திரும்பு, தேவனிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்தாள், நீ மனம் திரும்பினாள், தேவன் எங்கே உன்னை விட்டாரோ அந்த இடத்திலே இருந்து திரும்பவும் அவர் உன்னை கட்டி எழுப்ப அவர் வல்லவர். அந்த இடத்திலே இருந்து அவருடைய திட்டத்தை அவர் உனக்கூடாக நடத்துவார். நீ பாவி என்று சொல்லி அவர் தள்ளுகிற தெய்வம் அல்ல, அவர் பாவியின் மேலே அன்பு வைக்கிற தெய்வம், பாவியை நேசிக்கிற தெய்வம். லீடர்ஸ் வாங்க, மியூசிஷியன்ஸ் வாங்க. அவர் உண்மையிலே வைத்திருக்கிற நோக்கம் ஒரு நாள் அழியாது. நீ அவருக்காக பரிசுத்தமாக வாழ நீ உன்னை ஒப்பு கொடுத்தாள். கீழ்ப்படியாமல் போனதினால வந்த சில தாக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதன் பின்பதாக ஒரு நாளுமே திரும்பி ஆதாம் ஏவாளினாலேயோ அவன் சந்ததியினாலேயோ ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வர முடியலை. சில பிரதிபலன் அது. பட் தேவனுடைய பிரியம் உன்மேலே இருக்கும், தேவனுடைய திட்டங்கள் தொடர்ந்தும் வாழ்க்கையிலே நடக்கும். தேவன் உன் சந்ததியை ஆசீர்வாதமான ஒரு இடத்துல நிறுத்துவார். யாவரும் எழுந்து நிற்போமா ஒரு நிமிஷம்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மறைந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மறைந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறார். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணத்தின் பின்னால் நடப்பது என்ன என்பதை அறிவாயா? மரணத்தின் பின்னால் நடப்பது என்ன என்பதை அறிவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர் மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் மரிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் மரிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் பெற்றால் இன்றே மரணத்தை வென்றிடுவாய்.
உள்ளத்தில் என்றும் வாழ்ந்திடுவார். ஜீவனை பெற்று உள்ளத்தில் நீ எங்கே உன் வாழ்க்கை போகுதாய்? ஓ மனிதனே, நீ எங்கே? காலையில் மலர்ந்து மலரா ஓ அருமையான தேவ பிள்ளையே, ஒரு சில நிமிடங்கள் தான். ஏவாள் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்ததினால தேவன் கொடுத்த எல்லா வரப்பிரசாதங்களையும் இழந்தான், நஷ்டப்பட்டு போனான், சுகத்தை இழந்தான். ஆனாலும் அவர்கள் தேவன் பக்கமாய் பின்பதாக திரும்பின போதும் தேவன் மனதுருகினார். அவர்கள் இலைகளினால்தான் தங்கள் நிர்வாணத்தை மூடிக்கொள்ளும்படி ஆடை அணிந்திருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ தோளுடையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. அப்பவே ஏதேன் தோட்டத்திலேயே தோலுடை, ஒரு மிருகம் அடிக்கப்பட்டால் தான் அந்த மிருகத்தினுடைய தோல் உடையாய் மாற முடியும். அந்த மிருகம் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் என்னுடைய நிர்வாணத்தை, நான் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொடும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நான் செய்த பாவங்களை அவர் செய்த பாவங்களாய் ஏற்றார். நான் செய்த பாவங்களினால் எனக்கு உண்டானதான சாபங்களையும் தரித்திரங்களையும் வியாதிகளையும் எல்லா விதமான போராட்டங்களையும் நெருக்கங்களையும் கண்ணீரையும் இயேசு அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். நான் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். அந்த இயேசு மாத்திரம்தான் நாம் இழந்ததை நமக்கு திரும்ப பெற்றுக் கொடுக்க முடியும். எத்தனை பேர் இந்த காலையில் கர்த்தாவே, நான் திரும்பி உம்மிடத்துக்கு வருகிறேன், கல்வாரி அண்டைக்கு நான் வருகிறேன், இவ்விதமான வாழ்க்கையை வாழ்ந்து நான் களைத்து போய்விட்டேன், ஒரு புதிய வாழ்க்கை வாழ, உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ, உங்களுடைய பாதுகாப்போடு வாழ நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்றவங்க முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவார். நீ இழந்ததை என் ஆண்டவர் இயேசு உனக்கு கொடுக்கிறார். இழந்த சுகம், இழந்த விடுதலை, இழந்த ஆசீர்வாதம், இழந்த ஆவிக்குரிய விடுதலை, பாவம் எல்லாத்தையும் திருடிட்டா, ஜெபிக்க முடியாம இருக்கா, தேவனை நெருங்க முடியாம இருக்கா, ஆவிக்குரிய காரியங்கள் மேல நாட்டம் காட்ட முடியாம இருக்குதா? இயேசுதான் ஒரே பதில். ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். நீங்க ஜெபிக்க தொடங்குங்க, நேரம் போகுது. இயேசுதான் ஒரே பதில். நாம் சீக்கிரம் மறுத்து போய் விடுவோம். அதுக்கு முதல் இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவி நாம் இழந்ததை எல்லாம் நமக்கு திரும்பி கொடுக்க வேண்டும். அருமையான தகப்பனே, ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெரிய சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
விசேஷமாக இந்த காலையில் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய பெரிதான கிருபை பெருக நான் ஜெபிக்கிறேன். இழந்ததை திரும்ப கொடுக்கும்படி நீ வந்தி. கெட்ட குமாரன் எல்லாத்தையும் இழந்தான், ஆனால் தகப்பட்ட வந்தபோது இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த தெய்வம் நீர் அல்லவா? இந்த நிமிஷத்தில் எல்லாம் திருப்பிக் கொள்ளப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் நன்மையானதாய் வந்து இறங்கட்டும். அருமையான உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். அவருடைய கரங்களை கொடுத்திருக்கிற வேலைகளை ஆண்டவரே, தாளந்துகளை உத்தரவாதத்தோடு பயன்படுத்த, அதை பண்படுத்த உதவி செய்யுங்க. தங்கள் தோட்டத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல இயேசுவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. ஆமேன், ஆமேன். வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை மிகவுமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.